என் பேர் பாலசுப்ரமணியன். நான் ட்ரைஃபுட்னு ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறேன். இது வந்து என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் ட்ரைபல் கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், அது ஃபுல் ஃபார்ம் ட்ரைஃபுட். இது வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து டெல்லியில் இருக்குது. நாங்கள் வந்து ரீஜனல் ஆஃபீஸ். இப்போ சார் பசங்களை அவங்க நேம் வந்து சுபசித் சராப்தர். அவர் வந்து ரீஜனல் மேனேஜர் கம் ஜெனரல் மேனேஜர். ஹீஸ் ஒர்க்கிங். அவர் வந்து என்ன ஒரு 5 ஸ்டேட்டுக்கு தகுறாரு. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, பாண்டிச்சேரி அண்ட் லட்சத்தீவு. இது 5 ஸ்டேட்டுக்கு அவர் ஜெனரல் மேனேஜர். இந்த ப்ரோக்ராம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஜன்ஜாரியா திவாஸ் அப்படிங்கிறது ஒரு ஆதிவாசி தலைவர், நாட்டுக்காக பாடுபட்ட ஒரு ஆதிவாசி, அவரை கௌரவிக்காக இந்த ப்ரோக்ராம் இங்கே பண்ணுறோம். இதில் என்னன்னா, நம்ம இந்திய அரசாங்கம் அவங்களுக்கு மலைவாழ் மக்கள் அவங்களுடைய வெல்ஃபேருக்காக அவங்களுடைய ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்டு, அப்புறம் ஆர்கானிக் ஐட்டம்ஸு இதெல்லாம் மார்க்கெட் பண்ணதாக நம்ம டிபார்ட்மெண்ட் இருக்குது. இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களும் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ஸ்டேட்லையும் வந்துக்கிறாங்க, நார்த் ஈஸ்ட்டு, வெஸ்டர்ன் ஸ்டேட்டு, எல்லா ஸ்டேட்லையும் வந்துக்கிறாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அவங்களுடைய பொருளை இங்கே வச்சு சேல்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இது வந்து இன்னையிலேருந்து ஆரம்பிக்கும். இன்னைக்கு வந்து சாயங்காலம் 5 மணிக்கு நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்களும், புளிஞ்சநல்லூர் எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் சாரும் இதை வந்து இனாக்ரேட் பண்ணுறாங்க. இது முடிஞ்சதுலேருந்து இந்த ப்ரோக்ராம் இன்னும் ஒரு 10 நாளைக்கு இருக்கு. 24ஆம் தேதி வரை இந்த ப்ரோக்ராம் இருக்கு. நீங்கள் உங்களுடைய கவரேஜ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து மக்களை இங்கே வர வைக்கணும். அது உங்களுடைய வேலையை நாங்கள் கான்ஃபிடன்ஸ் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, தேங்க்யூ. பார்வைக்காக ஒரு 8 கேட்டகரியில் இருக்கு. டெக்ஸ்டைலு, ஆர்கானிக்கு, மெட்டலு, அது மாதிரி ஒரு 8 கேட்டகரி ஐட்டங்கள் இருக்கு. இந்த ஐட்டங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல, இது எல்லாமே அவங்களே ஓனா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. அவங்களே ஓனா வீவிங்கில் அவங்களே பண்ணி அவங்களே எட்டு வந்து அவங்களே சேல் பண்ணுறாங்க. இதில் என்ன அப்படி சேல் பண்ணையில் அவங்க டேரக்டாக கஸ்டமரோட மீட் பண்ணையில் கஸ்டமர் சில மாடிஃபிகேஷன் சொல்கிறாங்க. இப்படி டிசைனை மாற்றுங்க, அப்படி இது அப்படி பண்ணுங்க, இன்னும் நல்லா இருக்கும். அதனால தான் அவன் டேரக்டாக கஸ்டமரோட நாங்கள் அவங்கள வந்து லிங்க் பண்ணி விடுறது. நம்மளுடைய மெயின் எய்மே மார்க்கெட்டிங் டெவலப்மெண்ட். ஆனால் அவங்களுக்காக பண்ணக்கூடியது. இது வந்து என்ன அப்படின்னா, மிடில்மேன் கிடையாது முதல்ல. அதாவது ப்ரொடியூசர் டைரக்ட்லி பையர், அந்த மிடில்மேன் வந்து டைரக்ட் பண்ணுறோம். இது போக நாங்கள் எங்களுடைய ஓன் அவுட்லெட் இருக்கு. ஆல் ஓவர் இந்தியாவில் மோர் தென் 100 அவுட்லெட் இருக்கு. அந்த அவுட்லெட் மூலமாக அவங்களுக்கு மார்க்கெட்டிங் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அவங்க போது நாங்களே டைரக்டாக வாங்கி நாங்களே சேல் பண்ணுறோம். சரிங்களா? அவங்ககிட்ட இதை வந்து அவங்களுக்கு லாஸ் வர சான்ஸே கிடையாது. ஏன்னா இந்த ப்ரோக்ராம் வந்துருக்காங்க தெரியுமா, இந்த ப்ரோக்ராம் கூட அவங்க ஊர்லேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே வர்றதுக்கு என்ன சார்ஜஸ் நாங்களே பே பண்ணுறோம். இங்கே வந்து தங்குறதுக்கு, அவங்க சாப்பிட்றதுக்கு ஒரு நாளைக்கு 600 ரூபா ஒரு ஆர்டிஷன் பே பண்ணுறோம். ஒரு ஸ்டாலில் 2 பேர் இருப்பாங்க, ஒரு ஆர்டிஷன் ஒரு அசிஸ்டன்ட் 2 பேர் இருப்பாங்க. இந்த மணியெல்லாம் நாங்கள் கொடுக்கறதுனால, கவர்மெண்ட் கொடுக்கறதுனால, எங்கள் மேலே கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து இந்த லாஸ் வர சான்ஸே இல்லை. இன்னொன்று, இப்படி இந்த ஈவெண்ட் வரையில் அவங்களுக்கு ஃபாரின் பையர் ஒரு லிங்க் கிடைக்கும். அவங்களுக்கு இது மாதிரி சில சலுகைகள் கிடைக்கிறதுனால அவங்க வந்து விரும்பி எல்லாமே வராங்க. இப்போ இந்த இதில் கடை ஏன் எம்டியாக இருக்குன்னா, ஒரு 2 ட்ரெயினில் லேட்டாக வருது, 24 ஹவர்ஸ் லேட்டாக வருது. அதனால இங்கே இந்த ப்ராப்ளம் இன்றைக்கி ஆகிடுது. அதனால் எல்லாமே ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக இருக்கும். மொத்தம் ஒரு 60 கடை இருக்குது. 60 வந்து 5 கடை வந்து ஃபுட்ஸ்டார் ட்ரைபிள், அவங்களுடைய ஓன் ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிடைக்குங்க. இது வேற எங்கேயும் வாங்க முடியாது. அவங்களுடைய நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்லேருந்து இருக்குது, ஒரு அது மாதிரி ஆந்திராவிலேருந்து இருக்குது, ஒரு 5 கடை இருக்குங்க, பின்னால் இருக்குது. அது எல்லாமே அவங்க ட்ரெடிஷ்னல் ஃபுட்டிங் கிடைக்கும். மற்றபடி மற்ற கடைகள் எல்லாமே ஹேண்டிகிராஃப்ட்டு, டெக்ஸ்டைலு, மெட்டல் கிராஃப்ட்டு, உடன் கிராஃப்ட்டு, கேனன் பேம்பு, ஜுவல்லரி, இது மாதிரி கடைகள்லாம் இருக்குது.